வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் கிளர்க்கு உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 36,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித ஃபீஸஸும் கிடையாது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TIFR, அதாவது இதோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இது இயங்கிட்டுருக்கு. ஓகேங்களா, அதாவது மின்சாரத்துறையின் கீழே இயங்குகிற ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில் உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் 3 பதவிகள் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,18,110 ரூபா, அதாவது ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு இது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேடரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 73,020 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுலேயே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 73,000 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் 73,000 சேலரி இருக்கும். அடுத்து சூப்பர்வைசர் கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 73,020 ரூபா சேலரி இருக்கும். அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளம்பரில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிஷியனில் 1, வெல்டரில் 1, ட்ரேட்ஸ்மேன் பிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனில் அனதர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ், டெக்னீஷியனில் மெக்கட்ரானிக்ஸில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு 46,990 ரூபா சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரியிலையும் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 46,990 ரூபா சேலரி இருக்கும். ஸோ கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 46,990 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 36,320 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 36,320 ரூபா ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். செக்யூரிட்டி கார்டில் 3 வேக்கன்சிஸ், சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி போஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. 63,900 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் HRA இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிரேட் C இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் டிகிரி இன்ஜினியரிங்கில், அதாவது பிஇ பிடெக்கில் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்துலேருந்து 3 வருடங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிசர்வல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர்லேயும் உங்களுக்கு C கேட்டகரியில் அன்ரிசர்வ்டு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரேடில். ஓகேங்களா, 2 to 3 வருடங்கள் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் Cயில் 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி மாஸ்டர் டிகிரி சயின்ஸ் கேட்டகரியில் படிச்சிருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது பிஇ பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 1 இயர் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
ஸோ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே அனதர் கேட்டகரி. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் சயின்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ, ஐடியோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 33 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு சயின்ஸ் கிராஜுவேஷன் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அவங்க சொல்லியிருக்க மாதிரி 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிலேயே அனதர் வேக்கன்சிஸ் இருக்குது. சயின்ஸ் கிராஜுவேஷன் அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1லேருந்து 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 55% தான் மார்க் வச்சுருக்கணும். வேர்ட் ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இப்போலாம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 33 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்லேயே அனதர் வேக்கன்சிஸ். இதுக்குமே நீங்கள் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அவங்க சொல்லிருக்க மாதிரி ப்ரொஃபஷன்ஸ், வேர்ட் ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் 36 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுமே கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க வேர்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட். ஓகேங்களா? 3 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு என்டிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எலிஜிபிள். ப்ளம்பர் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கவங்க யூஆர் கேட்டகரி. எஸ்சி கேட்டகரிக்கு 33 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அது முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கனாலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 31 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் வெல்டர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு ஐடிஐயில் வெல்டர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ஏசி சர்டிஃபிகேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி வெல்டர் கேட்டகரியில் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். 28 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து ட்ரேட்ஸ்மேன் பிலே எலக்ட்ரிஷியன் அனதர் வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கும் ஐடிஐ ரெலவென்ட் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ட்ரேட்ஸ்மேன்லேயே டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு ஐடியில் டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது என்என்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்டிசி சர்டிஃபிகேட், அதாவது ஐடியில் ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள். 28 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து கிளர்க்கு போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 31 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அனதர் கிளர்க்கு போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு
கேட்டகரியிலும் கிளர்க்கு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸு. ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு கிளர்க் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன், சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அடுத்து ஒர்க் அசிஸ்டண்ட்டில் ஆக்சிலரியில் போஸ்டிங்ஸ் 2 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு அதுக்கு அதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. ஓபிசிக்கு 31 வயது வரைக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் ஆக்சிலரியில் 1 வேகன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட்லேயே அனதர் வேகன்சிஸ். சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட்டில் அனதர் வேகன்சிஸ். சேம் குவாலிஃபிகேஷன். அதாவது 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள், அல்லது என்டிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அதாவது ஐடி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் ஸ்ட்ரெயிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். சேம் குவாலிஃபிகேஷன். 28 இயர்ஸ் வரைக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயில்டாக அதை செக் பண்ணிக்கிங்க. ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்யூரிட்டி கார்டில் 3 வேகன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 1 போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 33 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் போஸ்ட் மட்டும் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்மே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகிறப்ப நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.